7 ஆண்டுகளுக்கு பின் ரஞ்சி டிராபி தொடரின் அரையிறுதிக்கு தமிழ்நாடு அணி தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளது. ரஞ்சி டிராபி தொடரின் காலிறுதிப் போட்டியில் சௌராஷ்டிரா அணியை எதிர்த்து தமிழ்நாடு அணி களமிறங்கியது. இதில் முதலில் பேட்டிங் ஆடிய சௌராஷ்டிரா அணி தமிழ்நாடு கேப்டன் சாய் கிஷோரின் சூழலில் சிக்கி 183 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது. சிறப்பாக பவுலிங் செய்த சாய் கிஷோர் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இதையடுத்து களமிறங்கிய தமிழ்நாடு அணி இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 300 ரன்கள் சேர்த்திருந்தது. முகமது அலி 17 ரன்களும் விஜய் சங்கர் 14 ரன்களும் எடுத்து களத்தில் இருந்தனர். இதையடுத்து இன்று தொடங்கிய 3வது நாள் ஆட்டத்தில் தமிழ்நாடு அணியின் பேட்டிங் தொடர்ந்தது. பின்னர் விஜய் சங்கர் 18 ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த அஜித் ராம் 23 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் தமிழ்நாடு அணி 338 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது. அது மட்டுமல்லாமல் 155 ரன்கள் முன்னிலை பெற்றது. ஏற்கனவே தமிழ்நாடு அணியின் ஸ்பின்னர்களை சமாளிக்க முடியாமல் சௌராஷ்டிரா அணி திணறிய நிலையில் 2வது இன்னிங்ஸில் ஆட்டம் தொடங்கியது. சௌராஷ்டிரா அணி தரப்பில் ஹர்விக் தேசாய், கெவின் கூட்டணி தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். அதில் ஹர்விக் தேசாய் 4 ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த நட்சத்திர வீரர் ஷெல்டன் ஜாக்சன் 2 ரன்களில் ஆட்டமிழக்க பின்னர் அனுபவ வீரர் புஜாரா களமிறங்கினார். ஒரு முனையில் விக்கெட்டுகள் சரிந்தாலும் ஹர்ப்ரீத் வசாவுடன் இணைந்து புஜாரா நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 102 ரன்களை சௌராஷ்டிரா அணி எடுத்திருந்தது. அதன் பின் தமிழக பவுலர்கள் ஆட்டம் தொடங்கியது. முகமது அலி வீசிய பந்தில் வசவாடா 20 ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த பிரிக்ராக் மன்கட் 3 ரன்களிலும் சிராக் ஜானி மற்றும் ஜடேஜா ஆகியோர் டக் அவுட் ஆகியும் வெளியேறினர். இதனிடையே புஜாராவும் 170 பந்துகளில் 46 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேற சௌராஷ்டிரா அணி 122 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது. சிறப்பாக பவுலிங் செய்த சாய் கிஷோர் 4 விக்கெட்டுகளையும் சந்தீப் வாரியர் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் மூலம் தமிழ்நாடு அணி 33 ரன்கள் மற்றும் இன்னிங்ஸில் வெற்றியை பதிவு செய்தது. அது மட்டுமல்லாமல் 7 ஆண்டுகளுக்கு பின் ரஞ்சி டிராபி தொடரின் அரையிறுதிக்கு தமிழ்நாடு அணி தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.